விஜய் அவர்கள் ஏன் ஆட்சி அமைக்க முடியல? ஆளுநர் தடுக்கிறாராம். எதனால நடக்க மாட்டேங்குது? இவ்வளவு ஓட்டுகள் வாங்கி பெரும்பான்மை வகித்தும் ஏன் ஆட்சியில் உட்கார முடியவில்லை? பதவி பிரமாணம் நடக்கல, ஆளுநர் தடுக்கிறாரு. இப்படி பலதரப்பட்ட செய்திகள் இப்ப பரபரப்பா பார்த்துட்டு இருக்கோம். எல்லா செய்திகள், எல்லா சேனல்களிலும். உண்மையா? குறிப்பா ஒரு சினிமாக்கு போனோம்னா 6 மணி ஷோ அப்படின்னா, அந்த 6 மணி ஷோக்கு 5 பேர் இருந்தாலும் 6 மணி ஷோ ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. எக்காரணத்துக் கொண்டு ஒரு 50 பேர் வரட்டும், அப்புறமா படம் போடுவோம் அப்படின்னு எந்த தியேட்டர்லயாவது நம்ம பார்த்திருக்கோமா? அப்போ ஒரு நடிகராக இருந்து கொண்டு ஒரு விஜய் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அடிப்படை ரூல்ஸ் என்ன? இதுதான், இப்படிதான், பாஸ்ட் ஹிஸ்டரி இப்படிதான், நமக்காக கன்சிடர் பண்ணுவாங்கன்றதெல்லாம் சாத்தியம் இல்ல. ஒரு சில பேர் சொல்றாங்க, நெறைய ஓட்டு, நெறைய மக்கள் மனசுல இடம் புடிச்சு, இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு ஏன் பதவி பிரமாணம் பண்ண மாட்றாங்க? அப்படின்லாம் பேசுறாங்க. அப்ப எதிர்க்கட்சியில இருக்கிறவங்களும் கோடிக்கணக்கான ஓட்டுகள வாங்கியிருக்காங்கல்ல. அவங்களும் அத தானே எதிர்பார்ப்பாங்க. ஏன் நாங்க பதவியில உட்காரக்கூடாதா? நாங்களும் பெரும்பான்மை எனக்கும் டைம் குடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆக ரூல்ஸ் அப்படின்னா அது ரூல்ஸ் தான். 108 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்கு. அவரு 2 தொகுதியில இருந்ததுனால 1 தொகுதிய ராஜினாமா பண்ணணும். அப்ப 107. பேரவைத் தலைவருக்கு ஒரு எம்எல்ஏ போயிருவாரு. அப்போ 106 ஆயிடும். இன்னும் அவர் 117க்கு போணும் அப்படின்னா, கண்டிப்பாக 11 எம்எல்ஏக்கள் வேணும். இந்த 5 காங்கிரஸ வச்சு அவர் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? 7ல இருந்து 15 நாட்கள் 2 வாரம் டைம் குடுப்பாங்க ஆளுநர். அதுக்குள்ள அவருடைய மெஜாரிட்டிய அவரு ப்ரூவ் பண்ணணும். எழுத்துப்பூர்வமாக குடுக்கணும். அப்படி எழுத்துப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணாருன்னா, கண்டிப்பா பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சொல்லிட்டு, வந்து நான் மிச்சத குடுக்குறேன்னு சொல்றதுக்கு இது வியாபாரம் அல்ல. இத ஸ்மார்ட்டா அவரு பண்ணணும். நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு, இவ்வளவு உழைப்பு போட்டு, இவ்வளவு எம்எல்ஏக்கள கையில வச்சிருக்கிற விஜய் ப்ரோ, இன்னைக்கு நீங்க ஆட்சி அமைக்கலைன்னா, 356 ஆர்டிகிள் பிரகாரம் குடியரசுத் தலைவர் நாட்டை ஆட்சி செய்வார்கள். இப்படி ஒரு நிலைமை வேணுமா? எந்த நேரத்துல இந்த 108 நம்பர் வந்துச்சோ, ஆம்புலன்ஸ் மாதிரி பரிதவிச்சுக்கிட்டு, இது ஒரு ராசி இல்லாத நம்பரா போச்சு. சரி ஓகே. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க மெஜாரிட்டிய சீக்கிரமா ப்ரூவ் பண்ணி ஆட்சியில உட்காருங்க ப்ரோ.